வணக்கம், நான் ராஜேஷ். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கார் டிரைவிங்கில் மிக முக்கியமான ஒரு பார்ட் அல்லது லெசன் அப்படின்னா அதை கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டுறது. பொதுவாக பல பேருக்கு ரெண்டு விஷயங்கள் தெரியும். ஒன்று நம்ம கார் ஸ்பீடாக போகும் பொழுது அடுத்தடுத்து கியர்களை ஃபார்வர்டில் போகிறது, 1 2 3 4 5, சில கார்களில் 6 கியர்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணி வர்றது, அது ஸ்லோ ஆகும் பொழுது படிப்படியாக கியரை டவுன் பண்ணி வர்றது. இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டுறது. இது பெரும்பாலும் எங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேல தான். ஹைவேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயிக் பிக்கப் வேணும், சடனாக பிக்கப் பண்ணி போகணும் அப்படிங்கும் பொழுது பல பேருக்கு இந்த கியர் டவுன் ஷிஃப்ட் தெரியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர்டேக் பண்ணிவிட்டு அப்படியே எதிர்த்தாப்பில் வண்டி வந்துச்சுன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ 4th கியரில் போகிறாங்கன்னா அப்படியே 4th கியர்லேயே ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த வேகம் பத்தாது, அதுக்குள்ளே எதிர்த்தாப்பில் வண்டி வந்துடும். அப்போ திரும்பியும் மறுபடியும் ஸ்லோ பண்ணி பின்னாடி வந்துடுவாங்க. அப்போது இந்த கியரை சரியான கியரை நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணி போகும் பொழுது குயிக் பிக்கப் கிடைக்கும், உடனடியாக ஓவர்டேக் பண்ணி போயிடலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஒரு 2-வே ரோடு, நீங்கள் ஆப்போசிட்லேயும் வண்டி வரதை பார்க்குறீங்க. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை ஒரு ட்ரக்கு போயிட்டுருக்கு, ஒரு 60 km ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கு, நீங்கள் அதுக்கு பின்னாடி போகிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்துகிட்டே இருக்குது. குயிக்காக பிக்கப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 80 km ஸ்பீடை உடனடியாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக ஆக்சலேட்டர் கொடுக்கும் பொழுது குயிக்காக போகலாம். இந்த ரோடு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஹைவேல போகும்பொழுதும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 4-வேலாம் இருக்குது இல்லையா, 4-வேல போகும்பொழுதெல்லாம் அதே மாதிரி தான். நல்ல டிராஃபிக் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வண்டி போயிட்டுருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கும், ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அங்கேயும் கியர் டவுன் ஷிஃப்ட் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி கிராமப்புற சாலைகளில் ரொம்ப குறுகிய சாலைகள் இருக்குது அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு போகும், இல்லை அப்படின்னா ஒரு டிராக்டர் போயிட்டுருக்கும், அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு ஸ்பேஸ் தான் நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துக்குள்ளே உடனடியாக பிக்கப் பண்ணணும் அப்படின்னா அந்த கியர் டவுன் ஷிஃப்ட் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ நாம் இன்னைக்கு இந்த காரில் கியர் டவுன் ஷிஃப்ட் எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நேரில் பார்ப்போம். பல்வேறு விதமான சாலைகளை உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு இந்த டாடா மேஜிக் பின்னாடி நான் போயிட்டுருக்கேன். ஒரு 5th கியரில் ஒரு 60 km ஸ்பீடு நான் ஆவரேஜ் போயிட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு சடனாக ஒரு பிக்கப் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டுருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா குயிக்காக எனக்கு 4th போட்டால் பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அப்படியே 3rd போட போகிறேன். போட்டுட்டு அப்படியே பிக்கப் பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே 4th, அவ்வளோதான். இப்போ என்னால் குயிக்காக பிக்கப் பண்ண முடிஞ்சுது. இதுவே நான் 4th போட்டிருந்தேன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடு கிடச்சிருக்காது. இன்னும் சில சிச்சுவேஷனை பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு கியா செல்டாஸ் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஒரு 4th கியரில் ஒரு 55 km ஸ்பீடில் இருக்கேன். இப்போ ஒருவேளை இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன்னா இமிடியேட்டாக நான் 3rd போட்டு பிக்கப் பண்ணிடலாம். பாருங்கள், ஏறிட்டா உடனடியாக 4th. ஓகே, அப்படியே லெஃப்ட் வந்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டிகா போயிட்டுருக்கு. இப்போ நான் 3rd போட்டு பிக்கப் பண்ணுறேன் பாருங்கள், இந்த ட்ரக்கை பிக் பண்ணுறதுக்கு. அப்புறம் 4th போட்டேன். ஓகே, இப்போ நான் ஏர்டிகா பின்னாடி போயிட்டுருக்கேன், 4th போயிட்டுருக்கேன். ஓகே, ஸ்பீட் லோ பண்ணிட்டேன். 3rd போட்டு இப்போ பிக்கப் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஆர்பிஎம் நல்லா ஆக்சிலரேட் பண்ணி திருப்பி 4th வந்துட்டேன். இப்போ இந்த குயிக் பிக்கப் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே எனக்கு அந்த ஓவர்டேக் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஒரு பயமோ இல்லைன்னா கரெக்டாக நம்ம அந்த டைமிங்கை கரெக்டாக பிக்கப் பண்ணி போக முடியும். இப்போ நான் 4th போயிட்டுருக்கேன். இப்போ இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எனக்கு இப்படியே போனால் ஓவர்டேக் பண்ண முடியாது, ஆப்போசிட்டில் வண்டி. 3rd போட்டேன், ரெடி, போகலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது, பிக்கப் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு வேன் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும்.
நம்ம சில இடங்களில் வந்து ஹார்ன் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஹார்ன் பண்ணிவிட்டு ஓவர்டேக் பண்ணணும். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். ஓவர்டேக் பண்ணும்போது வந்து நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். அது வந்து பின்னாடி இருந்து வர்றவங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துரும், அவங்க வந்து ரைட்டில் போக போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஃப்ரண்ட்டில் வண்டி வந்துட்டுருக்கு. ஸோ இன்னொன்று டேர்னிங்ஸும் வருது. அதனால் நம்ம டேர்னிங்லலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வளைவுகளில் ஓவர்டேக்கே பண்ணக்கூடாது. அது ரெக்கமெண்டடே கிடையாது. நமக்கு வந்து எய்த்தாப்பில் விஷன் தெளிவாக கிடச்சிருச்சு, போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், பிக்கப் பண்ணி போகணும். அதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ குயிக்காக நம்ம ட்ரைவ் பண்ணுறோமே, நம்ம தான் கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளைவுகளில் எந்த காரணத்தை கொண்டும் முந்தவே கூடாது அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ எனக்கு ஃப்ரெண்டில் நல்ல விஷன் கிடச்சா தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், போவேன். ஆனால் கியரை டவுன் ஷிஃப்ட்டுங்கிறது என்ன சொல்கிறோம், குயிக்காக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். அதாவது டைமிங்கை வந்து சேவ் பண்ணுறதுக்கு. ஏத்தாப்பில் வர வண்டி இருக்கு இல்லையா, அந்த வண்டி வந்து அது வர்றதுக்குள்ளே நம்ம கரெக்டாக போகணுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து டவுன் ஷிஃப்ட் ரொம்ப உதவும். அதுக்காக வளைவில் போய் முந்திட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்து எனக்கு பார்க்குறேன், எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி தெரியுது ரைட்டில். ஸோ இப்போ அவர் ரைட்டில் முடிஞ்சாரு பாருங்கள். ஓகே, அவங்க போகட்டும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த வேன் கார் வந்து குயிக்காக போனால் தான் அந்த காருக்கு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஏற்றாலும் நம்ம ஸ்லோவாக போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி ஒதுங்க வேண்டியது. இப்போ நம்ம என்ன பண்ண, தேர்ட் கியர் போட்டோம், ரைட் இண்டிகேட்டர். ஓகே, போயிடலாம். ஃபோர்த், ஓகே, ஃபிஃப்த். எப்படி ஓவர்டேக் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் போட்டேன், அதே மாதிரி தான் பிக்கப் பண்ணுறேன் பாருங்கள். தேர்ட், ஃபோர்த், அப்படியே ஓவர்டேக் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஓவர்டேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும்னு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு எப்போவுமே நம்ம கூலாக ஒரு டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம்ல, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும். அப்படி வரும் காலங்களில் நம்ம இதை சரியாக தெரிஞ்சு வைக்கல அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஓவர்டேக் பண்ண முடியாமல் ஒன்று ரிட்டன் வர வேண்டி இருக்கும், இல்லைனா ஆப்போசிட்டில் வண்டியில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க ஃபாஸ்ட் டிரைவிங்லாம் தெரிஞ்சிக்கக்கூடாதுலாம் கிடையாது, தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். எங்கோ ஒரு சுச்சுவேஷனில் நிச்சயமாக உங்களை காக்கும். அது எங்கோ ஒரு இடத்துல உங்களுக்கு அது ஒரு டேலண்டாக அமையும். ஓகே, இப்போ நாம் வந்து ஒரு வில்லேஜ் ஜோனில் இருக்கோம். ஸோ இந்த சாலை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒடுக்கமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி கிராமப்புற சாலைகளில் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டேர்னிங்ஸ்லாம் கண்டிப்பாக ஹார்ன் பண்ணி வரணும். ரொம்ப ஸ்பீடு போகக்கூடாது, ஓரளவு கவனமாகவே வரணும். ஏன்னா வந்து ஆடு மாடுகள் குறுக்க வரும். ஸோ குறுகிய சாலையாக இருக்கிறதுனால வந்து ரோடு கட்டிங்ஸ்லாம் இருக்கும். அப்படிங்கிறனால ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் போகணும். அதே மாதிரி இந்த மாதிரி ரோடு கட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும் பொழுது வீல் வந்து இறக்கும் பொழுது கவனமாக இறக்கணும். ஏன்னா இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே பெரும் பள்ளங்கள்லாம் இருக்குது. ஸோ டயருக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்த தான் நான் சொன்னேன், ஒரு குறுகிய சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாடா ஏஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஓவர்டேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிரமமான ஒரு காரியம். ஏன்னா அந்த கேப் கரெக்டாக கிடைக்கணும். அந்த ரோடு கிடைச்சா மட்டும்தான் ஓவர்டேக் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ ஹார்ன் பண்ணி இதில் வந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா போயிட்டுருக்கிற வண்டி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்காது. அப்போ ஸ்பேஸ் கிடைக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக கியரை வந்து மாற்றி குயிக்காக ஷிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். இல்லை அப்படின்னா அந்த போகக்கூடிய இருக்கிறாரில் அவர் வந்து எங்கேயாவது நல்லா ஒதுக்கி கொடுத்தா மட்டும்தான் போக முடியுமே தவிர மற்றபடி போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் குறைவு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2 டைம்ஸ் ஹார்ன் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்கேன், ஒரு பாதை கொடுத்தா செகண்ட் கியர் போட்டேன். ஓகே, ஒதுக்கிட்டாங்க. ஓகே, போயிடலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து 4-வேல இருக்கோம். இந்த 4-வேல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரக் பின்னாடி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல எப்படி சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா அந்த பக்கம் ஒரு ட்ரக் இருக்குது இல்லையா. இப்போ இந்த கேப்பு தான் நான் சொல்கிறேன். இந்த கேப்புக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியும், சில நேரத்தில் வந்து கட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதே கியரில் இந்த 5th கியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60, 55 போனீங்கன்னா கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா அதில் அங்கே ஒரு ட்ரக் போயிட்டுருக்கு முன்னாடி. ஸோ ஒரு சின்ன கேப் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தேர்டு போடுறேன். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். ஓகே, 4th லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். 5th, அவ்வளோதான், சிம்பிள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கேப்பில் வந்து சும்மா அப்படியே மெதுவாக போகணும்னு நினச்சேன் அப்படின்னா அந்த கேப் நமக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் உடனடியாக நீங்கள் கட் பண்ணி உள்ளே போக முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது வந்து
பல இடங்களில் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு கண்டெய்னர் ட்ரக் ஒன்று போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு 4th கியரில் ஒரு 40 km ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இப்படி போயிட்டுருக்கும் பொழுது நான் ரைட் சைடில் பார்க்கும்பொழுது எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்படியே போயிடுறேன். இங்கே வந்து கியர் டவுன் ஷிஃப்ட் வந்து எனக்கு தேவைப்படலை. நான் அப்படியே 4th வந்த வேகத்துலேயே அப்படியே போயிட்டு 5th கியர் வந்து போட்டுக்கிறேன். அதாவது எல்லா இடத்துலையுமே இப்படி டவுன் ஷிஃப்ட் பண்ணி போகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்ம தேவைப்படுற இடத்துல அந்த டைமிங் குறைவாக இருந்தால் நிச்சயமாக வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி போகிறது ரொம்பவே சேஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஓவர்டேக் பண்ணுற முறையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹைவேல ஓகே, எனக்கு வந்து இந்த 5th கியரே போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வந்து இந்த இன்னும் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். லெஃப்ட்டில் இடம் இருக்குது. அப்படியே 5th கியர்லேயே என்னால் போக முடியுது. ஏன்னா இதுக்கு வந்து கியர் டவுன் ஷீட் வந்து நமக்கு தேவையில்லை. அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ அது தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்டான கியரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னா நோ ப்ராப்ளம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வண்டி ஸ்லோ ஆகிடும். ஒரு 4th கியரில் இருப்பாங்க, ஒரு 40 km ஸ்பீடு அப்படியே 4th கியரில் அப்படியே ஆக்சிலேட்டர் பண்ணுவாங்க. அது மெதுவாக மேலே ஏறும். நம்ம இந்த பஸ்லாம் பார்த்துருப்போம். பஸ்ஸில் போகும்போது மெதுவாக அப்படி ஏறிட்டே போவாங்க. போயிட்டு கொஞ்சம் திரும்பி ரிட்டன் ஆகிடுவாங்க. அப்படி செய்யவே கூடாது. இப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓவர்டேக் பண்ண போகிறேன். அப்படியே 5th கியர் தான். இது வந்து டவுன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன், அப்படியே போயிட்டு அப்படியே ஓவர்டேக். ரைட் இண்டிகேட்டர் போட்டேன், அவ்வளோதான், மூவ் பண்ணிவிட்டேன், போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிட்டு நான் போகிறேன். 5th கியர்லேயே போகிறேன். ஹார்ன் பண்ணிக்கிறேன். 5th கியர்லேயே போகிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்பேஸ் எப்படி கிடைக்குதுன்னா, ஓகே ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ நான் உடனடியாக என்ன பண்ண வேண்டியிருக்கும், 3rd கியர் வந்து பண்ண வேண்டியிருக்கும். 3rd கியர் போட்டேன், அப்படியே ரைட் இண்டிகேட்டர் போட்டேன், அப்படியே கிடைக்கிற ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் 4th ஓகே லெஃப்ட் போட்டேன். இப்படி தான் நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது. இது வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி சேஃபாக போகக்கூடிய ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லுவேன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் வெவ்வேறு சாலைகளில் பார்த்தோம். அதாவது ஹைவேல, ஒரு சின்ன குறுகிய சாலையில், அப்புறம் 2-வே பாதையில், அந்த மாதிரி பார்த்தோம். இந்த டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணல, இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.